Hello, I'm Dr. Aishwarya from Dr. Mommy's channel. நான் ஒரு fertility specialist அப்படிங்கிறதுனால எவ்ரி டே நாங்கள் எப்படி சக்ஸஸ் பார்க்குறோமோ அப்படி ஃபெயிலியர்ஸும் ஐவிஎஃப்ல பார்ப்போம். ஐவிஎஃப் ஃபெயிலியர் எதனால நடக்குது, என்ன காரணங்கள் அண்ட் அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத 2 பார்ட் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது காரணங்களுக்கான பார்ட் 1 வீடியோக்குள்ளே போகலாம். ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சென்டரில் எவ்வளோ பெரிய டாக்டர் கிட்ட நீங்கள் ஐவிஎஃப் பண்ணாலும் ஃபெயிலியருங்கிறது இன்னெவிட்டபிள், தவிர்க்கவே முடியாதுங்க. இதுதான் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு இருக்கும்போது இவ்வளோதான் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சதவிகிதம் இயற்கையா அப்படின்னு இருக்குது. அதை அசஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஐவிஎஃப் ப்ராசஸ். ஸோ எந்த சென்டர் உங்களுக்கு ஆனஸ்டாக சக்ஸஸ் ரேட் கோட் பண்ணுறாங்களோ அந்த சென்டரை முதல்ல நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 100% சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள கட்டாயமாக நீங்கள் சூஸே பண்ணாதீங்க. இதுவும் என்னோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ். ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சீட் அண்ட் சாயில் கான்செப்ட்னு சொல்லுவோம். சீட் அப்படிங்கிறது நம்மளோட எம்ப்ரியோ, அதாவது கருமுட்டை, அண்ட் சாயில் அப்படிங்கிறது அது வளர்ற பெட், அதாவது கர்ப்பப்பையோட லைனிங் ஆர் எண்டோமெட்ரியம். இது ரெண்டுமே நல்லா இருந்து அண்ட் அந்த எம்ப்ரியோ எண்டோமெட்ரியல் டாக் அப்படின்னு சொல்லுவோம், அது நல்லா இருக்கும்போது தான் உங்களுக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் எதில் ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்ப்ரியோ எதனால ஃபார்ம் ஆகுது? நம்பர் 1 எக் அண்ட் நம்பர் 2 ஸ்பெர்ம். இது ரெண்டும் இணையும் போது உங்களுக்கு எம்ப்ரியோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் எக்கோட பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்பர் 1 ஏஜ் ஆஃப் த ஃபீமேல் பார்ட்னர். என்னை பொறுத்த வரைக்கும் ஐவிஎஃப் இஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் அ யங் விமன் அண்ட் இதை தான் ஸ்டடீஸும் சொல்லுது. நான் கவுன்சில் முதல்லே பண்ணிடுவேன். உங்களுக்கு ஒரு ஐவிஎஃப்க்கு பதிலாக 2-3 சைக்கிள் கூட தேவைப்படலாம், ஏன்னா உங்களுக்கான சக்ஸஸ் ரேட் இவதான் அப்படின்னு. ஸோ ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா சக்ஸஸ் ரேட் இந்த சார்ட்டில் சொன்ன மாதிரி குறைஞ்சிட்டே வரும். ஒரு 35 இயர் ஓல்டு பார்த்தீங்கன்னா லைவ் பர்த் ரேட் அப் டு 40-50% வரைக்கும் இருக்கும். அதுவே ஒரு 42 இயர் ஓல்டில் லெஸ் தென் 10% ரேட் தான் உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போகிற லைவ் பர்த் ரேட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஏன்னா அந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். நம்பர் 2 ஒபிசிட்டி. ஒரு ஃபீமேல் பார்ட்னர் இல்லை மேல் பார்ட்னரோட ஒபிசிட்டி கட்டாயமாக ஒரு ஐவிஎஃப் ஃபெயிலியருக்கு உங்களுக்கு காரணமாக இருக்கும். ஃபீமேல் பார்ட்னரோட வெயிட்டு 35க்கு மேலே பிஎம்ஐ இருந்ததுன்னா கட்டாயமாக இது இவங்க எக்கு நம்பர்ஸை பாதிக்கும். எக்கு நம்பர்ஸ் நல்லா வந்தாலும் குவாலிட்டியை கட்டாயமாக பாதிக்கும். நம்பர் 3 ஃபீமேல் பார்ட்னரில் இருக்கிற சில ஹார்மோனல் பிரச்சனைகள், அதனாலையும் எக்கோட குவாலிட்டி பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ஹார்மோன் இல்லை அவங்க சுகர் இருந்ததுனாலும் பாதிக்கும். அடுத்தது நம்ம ஸ்பெர்முக்கு போகலாம். ஸோ ஸ்பெர்மில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம்? ஸ்பெர்ம் கம்மியாக இருக்கலாம். ஸ்பெர்மோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது ஹையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ இந்த மாதிரி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஹையாக இருக்கும்னா மேல் பார்ட்னர் ரொம்ப குண்டாக இருந்தாங்க அப்படின்னா, இல்லை அவங்க ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு சுகர் வந்ததுன்னா கட்டாயமாக நான் என்ன சொல்லிடுவேன்னா சுகரை குறைச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் ஐவிஎஃப் பண்ணுவேன். இல்லை உங்களோட வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க, அப்போ தான் நம்ம ஐவிஎஃப் பண்ண முடியும், இல்லாட்டி சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மியாகுன்றதை முன்னாடியே நம்ம தெளிவாக சொல்லிடணும். அடுத்தது ஸ்பெர்ம் கம்மியாக இருக்கிறது இல்லை ஸ்பெர்ம் இல்லாமல் இருக்கிறது. இது பேர் ஆலிகோஸ்பெர்மியா, கிரிப்டோஸ்பெர்மியா, ஏசோஸ்பெர்மியா, ஸ்பெர்ம் இல்லாத இருக்கிறத நிலைமையை சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பெர்ம் நல்ல நம்பர்ஸில் இருக்காது, இல்லை அந்த ஸ்பெர்ம் இருந்தாலுமே வீக்காக இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்பெர்மே இல்லாத போது நம்ம ஸ்பெர்மை விரைப்பையிலேருந்து எடுப்போம். இது பேர் டெஸ்டிகுலர் ஆஸ்பிரேஷன் இல்லை மைக்ரோ டெஸ்டிகுலர் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எடுக்கிற ஸ்பெர்ம் நார்மலாக விந்தில் வெளிவர ஸ்பெர்ம் அளவுக்கு ரொம்ப வீரியமாக இருக்காது. இதனால ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும்போது இதோட குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்களுக்கு எம்ப்ரியோவோட கிரேடிங் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஐவிஎஃபோட ரிசல்ட் கம்மியாக இருக்கும். எம்ப்ரியோவை எப்படி கிரேட் பண்ணலாம்? ஒவ்வொரு சென்டர்லையும் ஒவ்வொரு விதமாக கிரேட் பண்ணுவாங்க. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், முக்கால்வாசி சென்டர்ஸில் இதை ஒரு நம்பர் ஃபாலோட் பை 2 ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கொடுப்பாங்க. இது பேர் கார்ட்னர் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் 3AA, 4AA, 5AA அப்படின்றது. ஸோ ஜென்ரலி கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சின்னு வச்சுக்கலாமே. இதில் கிரேட் ஏ அண்ட் பி எம்ப்ரியோ வெரி குட் எம்ப்ரியோஸ், கிரேட் சி எம்ப்ரியோ கொஞ்சம் அடுத்த லெவலுக்கான எம்ப்ரியோஸ். ஆனால் 3த்தையுமே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம், 3த்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கிரேட் ஏல எம்ப்ரியோஸ் ஆன சக்ஸஸ் ரேட்ஸ் அதிகம், பி அண்ட் சியில் கம்மி. ஸோ உங்களுக்கு ஒரு சி கிரேட் எம்ப்ரியோ வச்சுருந்தாங்கன்னா சான்சஸ் தட் த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வில் ஃபெயில் இஸ் மோர் அப்படிங்கிறத உங்கள் டாக்டர் உங்ககிட்ட சொல்லி பண்ணியிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது
உங்கள் எம்ப்ரியோவை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறாங்க எத்தனாவது நாளுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டே 3 எம்ப்ரியோ அண்ட் டே 5 எம்ப்ரியோ, அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோ இதில் இம்பார்ட்டன்ட். நாங்கள் எப்போவுமே பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் தான் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப கம்பீட்டன்ட், அதாவது சக்தி வாய்ந்த எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோவில் 50லேருந்து 60% ப்ரெக்னன்சி ரேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டே 3 எம்ப்ரியோ எப்பெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு எக்கோட நம்பர்ஸ் கம்மியாக இருந்தது, அதனால கருமுட்டைகள் அண்ட் கரு கம்மியாக வந்ததுன்னா டே 3ல ஃப்ரீஸ் பண்ணுவோம். இல்லை குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா டே 3ல ஃப்ரீஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டே 3 எம்ப்ரியோஸ் வந்து சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மி லெவலில் கொடுக்கும். ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது இம்பார்ட்டண்ட்டாக அவங்களோட நோட்ஸில் என்ன கிரேடான எம்ப்ரியோ எந்த நாளான கரு அப்படிங்கிறத படித்து பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்தது, நம்மளுக்கு கிரேட் நல்ல எம்ப்ரியோவாக இருந்தாலும் ஃபெயில் ஆகாதா? கட்டாயமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் சான்சஸ் கம்மி. ஸோ ஏன் ஒரு நல்ல கிரேட் எம்ப்ரியோ ஃபெயில் ஆகுது? ஏன்னா அது குரோமோசோமலி நார்மல் எம்ப்ரியோ கிடையாதுங்க. ஸோ அது குரோமோசோமலி அப்நார்மல் எம்ப்ரியோ ஆர் அன்யூப்ளாய்டு எம்ப்ரியோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது நமக்கு பார்த்தா சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் வந்து பழகுனா தானே தெரியும் அவங்க மோசமானவங்கன்னு. அதே கான்செப்ட் தான். ஸோ எந்த எம்ப்ரியோ ஃபெயில் ஆகும்னு நம்மளால் வெறும் வந்து கிரேடிங் வச்சே சொல்ல முடியாது. நல்ல எம்ப்ரியோஸ் ஃபெயில் ஆகலாம், ஆனால் சி கிரேட் எம்ப்ரியோஸ் பாசிட்டிவ் ஆகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் என்னோட பேஷண்ட்ஸ்தே இருக்குது. எண்டோமெட்ரியம், அதாவது சாயில் கான்செப்ட். இப்போது இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது தான் இந்த கர்ப்பப்பையோட உள் சுவர். இது ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கும்போது தான் அந்த லைனிங் வந்து நல்லா டெவலப் ஆகி அது வரக்கூடிய கருவை வந்து உள்ளே ஏற்றுக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். அதாவது 7 mm மேலே இருக்கணும்னு ஃபர்டிலிட்டி டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே இருந்ததுன்னா இதில் ஒட்டுதல் தன்மை கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட திக்னஸ் மாத்திரம் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, இதோட பேட்டர்ன். இது யூஸ்வலாக ட்ரிபிள் லைன் பேட்டர்னில் இருக்கணும். சப்போஸ் பேட்டர்ன் சரியில்லை அப்படின்னா கர்ப்பப்பையோட உள் சுவரில் ஏதோ ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கலாம்? ஃபைப்ராய்ட்ஸ், அதாவது கர்ப்பப்பையோட உள் சுவரில் ஏதாவது கட்டிகள் இருக்கலாம். இல்லாட்டியும் ஒரு நாக்கு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன், அதாவது பாலிப்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கலாம். இல்லாட்டியும் உள்ளுக்குள்ள ஒரு தெர மாதிரி இருக்கலாம். இது பேரு செப்டம். இது கர்ப்பப்பையிலேயே இயற்கையாக நடக்கக்கூடிய, பிறப்பிலிருந்தே ஒரு நடக்கக்கூடிய ஒரு மாறுதல். ஸோ இந்த செப்டம் இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணால் இது ஒட்டுதல் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணக்கூடும். இதை தவிர இல்லாமல் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ், இல்லை சப்போஸ் டிபி வந்திருந்ததுன்னா அதை ஆஷர்மேன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். லைனிங் வந்து ரொம்பவே தின்னாயிடும். இதனால ஒட்டுதல் தன்மை பாதித்து ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது எண்டோமெட்ரியம் அண்ட் எம்ப்ரியோ ரெண்டுமே வந்து பேசினாதான் ஐவிஎஃப் வந்து சக்சஸ் ஆகும். சப்போஸ் இந்த கருவும் இந்த பெட்டும் சரியா பேசல, அதுக்குள்ள இருக்கிற ரிசெப்டர்ஸ் வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னா அந்த கருவை வந்து உள் சுவரை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இது பேரு இம்யூனலாஜிக்கல் ரிஜெக்ஷன் சொல்லுவோம். இப்படி வந்து ஒரு கிட்னியை வந்து இன்னொருத்தருக்கு செலுத்தும் போது அந்த ரெண்டும் மேட்ச் ஆனா மாத்திரம்தான் வந்து உள்ள எடுத்துக்கமோ, அதே மாதிரி கரு வந்து ஒரு பெண் உள்ள போகும்போது அது ஒரு வேற்று பொருள், ஃபாரின் பாடி அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கும். சில பேருக்கு வந்து அந்த பேபி ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி ஒட்டுதல் தன்மைக்கான காசஸ் வந்து ஏபிஎல்ஏ சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல சம்டைம்ஸ் ஏஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆன்டி டிபிஓ அப்படின்ற ஒரு ஆன்டிபாடி, அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிற ஆன்டிபாடி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட்ல நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஏன் வந்து ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது. அடுத்தது, ஹார்மோன்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ போத் மேல் பார்ட்னர் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர்ல சுகர், தைராய்ட்ஸ், ப்ரொலாக்டின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் நம்ம சீராக வச்சுருக்கணும். சப்போஸ் அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்தாலோ அதை சீர்படுத்திட்டு தான் ஐவிஎஃப் போகணும். அதிகமாக தைராய்டு ப்ராப்ளமோ சுகர்ஸோ இருந்தாலோ கட்டாயமாக எக்லேயோ இல்லாட்டியோ ஸ்பெர்ம்லேயோ ப்ராப்ளம் வர்றதுக்கு அண்ட் கருவில் வந்து ஒட்டாமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம், எம்ப்ரியாலஜி லேப். நீங்கள் சூஸ் பண்ணுற லேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ ஏன் ஐவிஎஃப் இவ்வளோ செலவாகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது, ஒரு கருவை வந்து வளர்க்குறது அவ்வளோ லேஸ்பட்ட காரியம் இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டியூ டு வைடு அவைலபிலிட்டி ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இடத்துல இது இருக்கு. பட் ஸ்டில் காஸ்ட்லியாக தான் இருக்கு, காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், மீடியாஸ், கன்சியூமபிள்ஸ் எல்லாமே வந்து டாப் கிளாஸாக இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் நம்ம குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா கட்டாயமாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ எந்த மாதிரி லேபை சூஸ் பண்ணணும்?
எந்த இடத்துல நல்ல ரிசல்ட் வருது, நல்ல 5வது நாள் கரு போகுது, எந்த இடத்துல மோர் தேன் 50% ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பர் மந்த் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு விசாரிச்சுட்டு போகிறது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி லேப்ஸில் உங்கள் டாக்டர் பண்ணுறாங்களாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போங்க. அதர் ஃபேக்டர்ஸ், மைனர் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா, யார் உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கிறது முக்கியம். கொஞ்சம் ஜூனியர் லெவலில் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் கொஞ்சம் சரியாக தெரியாமல் இருக்கும்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, உள்ளுக்குள்ள கருவை வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அந்த ஸ்டெப்பில் ஏதேனும் பிசறு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். உங்களுக்கு கர்ப்பப்பையோட வாயில் ஏதாவது டைட்னஸ் இருந்தால் அதை முன்கூட்டியே கரெக்ட் பண்ணியிருக்கணும். அதை முன்கூட்டியே ட்ரையல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் உங்கள் டாக்டர் வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் கரெக்டான வழிமுறை. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியருக்கான எல்லா காசஸையும் நான் சொல்லிட்டேன். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் ஐவிஎஃப் ஃபெயிலியர் என்ன ட்ரீட்மெண்ட் அடுத்து எடுக்கலாம், எந்த வழிமுறைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.